வீட்டில் வந்து நான் டிவி பார்த்துட்டு இருந்தபோது நடிகை ஸ்ரீவித்யா, டெல்லி கணேஷ்லாம் ஆக்ட் பண்ண பிள்ளையார் பெருமையோ வெற்றி விநாயகர் ஏதோ ஒரு படம் வந்தது. அப்போ சொன்னேன், இதை படமாக பார்க்காம பிள்ளையாராக நினச்சி பார்த்தாக்கா பிள்ளையார் ஏதாவது ரூபத்தில் உனக்கு ஹலோ சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ எங்கள் ஒய்ஃப் கூட சும்மா கதை விடாதீங்கப்பா அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நம்பிக்கையை பொறுத்து தான் வாழ்க்கை. அது முடிஞ்சுது, அந்த படம் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் வேறு ஏதோ படம் வந்தது, ஏதோ டிவி பார்த்துட்டு வெளில எங்கேயோ கிளம்பினேன், பேங்க்குக்கு அதுக்கோ கிளம்பினேன். அப்போ நான் கீழேருந்து பெல் அடித்தேன், கூப்பிட்டேன் என் ஒய்ஃபை. அப்போ சொல்லுவாங்கல்ல நார்மலாக, என்ன சாவி மறந்துட்டிங்களா இல்லை பர்ஸு மறந்துட்டிங்களான்னு கேட்பாங்க. அது மாதிரி இல்லை நான் எதுவும் மறக்கலை, வா நீ வாசலில் வா அப்படின்னு. பார்த்தா எங்கள் வீட்டு வாசலில் பெரிய யானை நிற்குது. நான் அப்போ ரங்கராஜபுரத்தில் இருந்தேன். அப்போது வந்து ரங்கராஜபுரம் அந்த சைடு கேட்டுக்கிட்ட இப்போ அங்கே ஃப்ளைஓவர் வந்துடுச்சு, சப்வே வந்துடுச்சு. அப்போ வந்து ரயில்வே கேட்டு தான் இருந்தது. ஸோ அங்கே கோவிலே கிடையாது. எப்படி அங்கே யானை வந்ததுன்றது யாருக்குமே தெரியல. ஆனாலும் எனக்கு வந்து அந்த யானை பாகன் வந்து அங்கே இளநீர் குடிச்சிட்டு இருந்தான். அப்போ அவன்கிட்ட போய், ஏன் இங்கே வந்து கட்டியிருக்க அப்படின்னா, இல்லை சார் நான் காரணீஸ்வரர் கோயில் யானை சைதாப்பேட்டை, நாங்கள் எப்போவுமே அப்படி தான் போவோம், அங்கே ரோடு வெட்டியிருக்காங்க, அதனால் நான் இப்படி அடிச்சுட்டு போனேன். சரி எங்கள் வீட்டு வாசலை ஏன் கட்டினேன்னு நான் சும்மா இருந்தாலும் நமக்கு எப்போவுமே அந்த கொஸ்டினிங் வந்துகிட்டே இருக்கும்ல. அப்போ சொன்னபோது, இல்லைங்க நான் இளநீர் சாப்பிட்றதுக்காக நிறுத்தினேன், அங்கே மரம் இல்லை, இங்கே தான் மரம் இருந்தது, மரத்தில் உங்கள் வீட்டு வாசலில் கட்டினேன். அவர் என்னை வீட்டை விட்டு வெளில போக முடியாத அளவுக்கு யானை நிற்குது. அது ஒரு மறக்க முடியாது. அதே அனுபவம் பாரதி வித்யாபவன் வாசல்லையும் எனக்கு நடந்திருக்கு. ஏதோ ஒருத்தர், என்னுடைய நண்பர் தாடி சாரதின்னு ஒருத்தர் இருக்கார், உனக்கு பிள்ளையாரோட ஆசீர்வாதம் என்றைக்கு உண்டுடா அப்படின்னு ஏதோ சொன்னார். சொல்லிட்டு சரி காஃபி சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் பார்த்தா பாரதி வித்யாபவன் வாசலில் யானை நிற்குது. அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள்.